மாதம் 10 நாள் 8 புதன்கிழமை ஜூலை 22, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான 2வது முகாம் சிவகங்கை மாவட்டம் சாத்தனூரில். கடந்த மாதம் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூரில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஒரு முகாமினை நடத்தி 72 தொழிலாளர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு அரசின் அடையாள அட்டை பெற்றுத்தரப்பட்டது. இந்த அட்டை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அரசின் பல்வேறு வகையான திட்டங்களின் உதவிகளை பெற அடிப்படையானதாகும். ஆனால் இது பற்றிய தகவல் மக்களுக்கு இன்னமும் போய் சேராத நிலையில் நல்லூர் வட்டம் 76வது துறையான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறையின் மாநில பொறுப்பாளர் மார்க்கோஸ் அப்படிப்பட்ட தொழிலாளர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து விழிப்புணர்வு அளித்து அத்துறை அதிகாரிகளையும் சந்தித்து பேசி வரவழைத்து எரசக்க நாயக்கனூரில் நடைபெற்ற முகாமில் 72 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை பெற்று தந்தார். அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி அவர்கள் தமது மண்டலத்தில் இம்முகாமினை நடத்த முன்வந்து ஜூலை 26 அன்று காலை 10 மணி முதல் பகல் 11 மணி வரை திருப்பத்தூர் வட்டம் சாத்தனூர் கிராம சமுதாய கூடத்தில் நடக்கவிருப்பதாக பாரதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. செம்மை இல்லத்திற்கு தகுதி பெற்ற திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி அவர்களின் வீடு. வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் தத்தமிடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒழுங்கே எங்களுக்கு உரிய மரியாதை கிடைத்துள்ளது என்று அப்பொருட்களே காலரை தூக்கி விட்டு கொண்டு பெருமிதம் கொள்வதை போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. திலகவதி அவர்களின் மகளும் கல்லூரி மாணவியுமான பவித்ரா தங்களது இல்லத்தை பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறார். இதனை தவிர தூய்மை, குப்பை மேலாண்மை, தற்சார்பு, சிக்கனம், நூலகம், சேர்ந்து செயல்படுதல், உணவு முறை, சமூக பங்களிப்பு என மற்ற 8 அம்சங்களோடு 10க்கு 9 மதிப்பெண்கள் எடுத்திருப்பினும் பசுமைக்கான ஒரு மதிப்பெண்மையும் பெற முடியாமைக்கு காரணம் தாம் வீடு வாடகை வீடாக இருப்பினும் செடி வளர்க்க எடுக்கப்பட்ட முயற்சி வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறையால் காய்ந்து போய் தமக்கு அது மட்டும் சாத்தியமாக்காமல் போய்கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார் பவித்ரா. தகவல் காணொளி தமது திண்டுக்கல் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் வாசு. இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில். ஜூலை 20 திண்டுக்கல்லில் சமூக ஆர்வலரும் யோகா ஆசிரியருமான பாலகுமார் அவரது இல்லம் சென்றபோது அவரது மனைவி, மகள் இருவரும் கூட சேர்ந்து குடும்பமே யோகா பயிற்றுனராக இருந்து வருவது தெரிய வந்தது. அடுத்ததாக மதியம் மதுரை திருமங்கலம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியையும் NSS துறை பொறுப்பாளருமான மீனா அவர்கள் இல்லத்தில் உரையாடும் போது பேராசிரியர் மீனா அவர்கள் நல்லூர் வட்டத்தின் துறையான NCC NSS துறைக்கு பொறுப்பேற்க தயாராயிருப்பதாக தெரிவித்தார். அடுத்ததாக மதுரையில் கலாம் ஜோதி மாணவி சுஜிதா இல்லம். சுஜிதாவின் தாத்தாவுடன் நலன் விசாரிப்பு. அதனைத் தொடர்ந்து சுஜிதாவிடம் பேசும்போது நல்லூர் வட்டம், கலாம் ஜோதி விருது இரண்டும் தமக்கு கிடைத்த பெரும் அதிர்ஷ்டம். நல்லூர் வட்டத்தின் லட்சியத்திற்காக நானும் பங்காற்றுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். அடுத்ததாக திருப்பரங்குன்றத்தில் பியூட்டி பார்லர் சுயதொழில் செய்து வரும் ஜெய சாவித்ரி அவர்கள் இல்லம் சென்றிருந்த போது அவரின் 2 பெண் குழந்தைகளுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வருவது தெரிய வந்தது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தாங்கள் வாழும் புறக்கணிக்கப்பட்ட மதுரை மாவட்டம் சீக்குப்பட்டி அண்ணா நகர் பகுதிக்கு பொறுப்பேற்ற 10 இளைஞர்கள். மதுரையில் பல்வேறு பகுதிகளில் கூலி செய்து தெருவோரங்களில் வாழ்ந்து வந்த 41 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற மதுரைக்கு வழியே சீக்குப்பட்டி என்ற கிராமத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியில் அரசு இடமளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அம்மக்கள் தமது சொந்த செலவில் எளிய வீட்டினை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அத்துடன் அவர்களுக்கு குடிநீர் குழாயும் மின் இணைப்பும் கொடுத்திருப்பது பாராட்டத்தக்கது. இருப்பினும் அவர்கள் வசிக்கும் 5 தெருக்களுக்கும் சாலை போட ஆரம்பித்து பாதியிலேயே நிறுத்திவிட்டார்கள். கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைக்கவில்லை. அப்பகுதிக்கு தூய்மை பணியாளர்கள் இல்லை. இந்த 41 குடும்பங்களின் தந்தைமார்களில் பெரும்பாலானவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமை. இப்படிப்பட்ட சூழலில் அப்பகுதியின் மேம்பாட்டிற்காக அப்பகுதியிலேயே வாழ்ந்து வரும் ஃபாத்திமா மாலை நேரத்தில் அங்குள்ள குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து வருவதோடு நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டுதலுக்கிணங்க அங்குள்ள 10 இளைஞர்களை ஒருங்கிணைத்துள்ளார்.
அந்த 10 இளைஞர்கள் ஒற்றுமையுடன் அந்த அண்ணா நகர் பகுதி மேம்பாடு மற்றும் அக்குழந்தைகள் மேம்பாட்டிற்கு பொறுப்பேற்றுள்ளார்கள் என்று அங்கு நேரில் சென்று ஆய்வு செய்த நல்லூர் வட்டம் இளைஞர் கள மாநில பொறுப்பாளர் பாபா ஸ்ரீ தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திருமங்கலம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி NSS மாணவிகளுடன் கலந்துரையாடல். ஜூலை 20 திங்கள் அன்று மதுரை திருமங்கலம் அரசு மகளிர் கல்லூரி NSS மாணவிகளுடன் கலந்துரையாடலுக்கு கல்லூரி கோஆர்டினேட்டர் பேராசிரியர் மீனா ஏற்பாடு செய்திருந்தார். நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் தமது கலந்துரையாடலில் ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற ஆற்றல் நிறைந்திருக்கிறது. அதை உணர்ந்து உயர்ந்த எண்ணம், உயர்ந்த இலக்கு வைத்துக் கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையலாம் என்றார். கலந்துரையாடலில் சமூக உணர்வோடு சிறப்பாக கலந்து கொண்ட 4 மாணவிகளை கலாம் ஜோதி மாணவிகளாக அறிவிக்கப்பட்டதாக பேராசிரியை மீனா தெரிவித்தார். கரூர் வள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உன்னத் பாரத் அபியான் மாணவர்களுடன் கிராம மேம்பாடு குறித்து கலந்துரையாடல். ஜூலை 21 செவ்வாய் அன்று கரூர் வள்ளுவர் கல்லூரியில் உன்னத் பாரத் அபியான் துறை மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. அதில் கிராமத்திற்கு நாம் சேவை செய்வதற்கு மாறாக கிராம சபை பற்றிய விழிப்புணர்வினை அளித்து கிராம சபை மூலம் கிராம மேம்பாட்டினை அடைய செய்தது பற்றி விரிவாக பேசப்பட்டது. அதில் 10 மாணவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களாக கண்டறியப்பட்டனர் என்று வாசு தெரிவித்தார். முன்னதாக கல்லூரி சேர்மன் செங்குட்டுவன் அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கடந்த காலத்தில் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக வாசு மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.